கருப்பன் பேசுறேன் என் மக்கா. யாரோ செய்த தவறுக்கு நீ பழி சுமக்கிறாய் என்று எனக்கு தெரியும் குழந்தையே. உன்னை கண்ணீருக்குள்ளாகியவர்களை நான் சும்மா விட மாட்டேன். என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. உண்மை எதுவென்று தெரிய வைக்கும் சூழலை உருவாக்கி உன்மேல் உள்ள பழியை நான் அழிப்பேன். கவலைப்படாதே என் மக்கா. சூழ்நிலைகள் மாறிக்கொண்டுதான் இருக்கும். காலநிலைகளைப் போல குப்பை கோபுரத்தில் இருப்பதும் கோபுரம் குப்பைக்கு வருவதும் சூழ்நிலையால் தானே. நிலைகளை தாண்டும் போது நிலைத்து இருக்க வேண்டுமானால் இருக்கும் போது பணிவு வேண்டும், ஆணவம் வேண்டாம். எல்லா நேரமும் நல்ல நேரமே. நிலை மாறாத மனமோடு நீ இருந்தால் வெற்றி நிச்சயம் என் மக்கா. என் பிள்ளையே, உன் செயல்களில் உள்ள நேர்மைக்கான பரிசு இந்த வாழ்க்கை உனக்கு தரவில்லை என்று வருந்தினாய் அல்லவா? அதை நான் உனக்கு தரப்போகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, எப்போது உன் மனம் கவலையிலிருந்து வெளிவந்து சந்தோஷமாக இருக்கிறதோ அப்போது அது உன் கையில் வந்து சேரும். உனக்கான பரிசை நான் உருவாக்கிவிட்டேன். மனதை மகிழ்ச்சியாக வைத்து அதை பெற்றுக்கொள் என் மக்கா. இந்த அப்பாவை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டுள்ளாய். பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம்? உன்னை சோதிப்பேன், ஆனால் கைவிட மாட்டேன். உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகிறேன். அதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா? அதான் இந்த சோதனைகள். மனம் கலங்காதே. எல்லாம் அப்பாவின் லீலைகள்தான் என்பதை உணர்ந்து அமைதி கொள் என் மக்கா. பிள்ளையே, நான் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி வருகிறேன். உன் துன்பங்கள் எத்தனை பெரிதாக இருந்தாலும் அதனை சிறிதாக மாற்ற உதவுகிறேன். உன் மனம் எந்த அளவிற்கு நேர்மறையாக சிந்திக்கிறதோ அந்த அளவிற்கு நல்ல மாற்றம் நடந்து வருகிறது. கவலைகள் இடைவெளியில் வரும் உன்னை அசைத்து பார்க்கும். ஆனாலும் உனக்கு ஒன்றும் நேராமல் உன்னை காப்பது நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைதான். நேற்று உன்னிடம் சொன்னேன், உன் தேவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று. அதற்கான சூழலை நான் உருவாக்க ஆரம்பித்து விட்டேன். நீ செய்த நல்ல செயல்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டேன். என் மக்கா, உன் மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவை. உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாரும் இல்லை. என்னதான் உன் மனதை ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுத்தினாலும் உன் மனம் இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறது. உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள நான் செய்வேன். நீ உன் வேதனையை என்னிடம் சொல்லி புலம்புகிறாய். நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றி தருகிறேன். உன் மனப்பாரங்கள் குறைந்து நீ மகிழ்வாய். என் மக்கா, என்னை காண வேண்டும் என்ற ஆவலும் எதிர்பார்ப்பும் உனக்குள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. தரிசனம் நல்ல முறையில் கிடைக்குமா என்று எண்ணம் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சந்தேகம் வேண்டாம். நீ விரும்பியபடி அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். உன் மனதில் புது உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். குடும்பத்தில் உள்ள குழப்பங்களும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரத் தொடங்கும். எதை நினைத்தும் உன்னை நீ குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது நலம். நல்லதே நடக்கும். நம்பிக்கை வெற்றி தரும் என்